அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அண்ணன் திரு விஜய் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் துவங்கியிருக்கிறார். வாரத்தில் சனி ஞாயிறு மட்டும் மக்களை சந்திக்கிறார். இதுதான் அவருடைய இன்றைய செய்தி. இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த வாரம் அண்ணன் திரு விஜய் அவர்கள் திருச்சியில் வந்தார். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், இளைஞர் கூட்டம், பூராமே இளைஞர் கூட்டம். அங்கே எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் இளைஞர்கள் கூட்டம், இளைஞர்கள் படை தான், சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவு மக்கள் மத்தியில் அவர் கூட்டத்தில் அவர் மிதந்து வந்துட்டார். ஒரு வழியாக வந்து மக்களை சந்தித்து பேசி அவருடைய கருத்துக்களை தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து பேசிட்டார். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் களமே அதிர்ந்து போயிருக்கு. அவருடைய பேச்சுக்கள், அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறான், இது பூராமே நல்லா தெரியுதுங்க, காசு கொடுக்காத ஒரு கூட்டம். அங்கே எந்த கிழவிக்கு வேலையே இல்லை. பூரா இளவட்ட பயலுக, பூரா படித்த பயலுக, படிக்கின்ற பயலுக, எல்லா பேரும் வந்துட்டேன். கல்லூரி மாணவர், அவ்வளோ கூட்டம். இந்த பக்கம் பார்த்தாலும் இளைஞர்கள் கூட்டம். அப்போ கூட்டம் குமியுது. இந்த அரசியல்வாதி பூராமே கதி கலங்குறான். என்னடா இது, நம்ம ஒரு கூட்டம் போட்டோம்னா காசை கொடுத்து வண்டியை பிடிச்சி ஆளுகளை கல்லடு கட்டைகளை ஏற்றி ஆண்கள் பெண்களை கொண்டு வந்து அந்த இடத்துல குமிக்கிறோமே, இவன் பூரா இளவட்டம் பூரா அங்கிட்டு போய் திடுறானே, என்ன நடக்க போகுது அரசியல் அப்படின்னு சொல்லி அப்படியே பூரா கதி கலங்கி இருக்கிறேன். இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது தேர்தலுக்கு, அதுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரே பயம். இப்போ என்ன பண்ணுறேன், அவனுடைய கூட்டத்துக்கு மேக்சிமம் இளவட்ட பழுகளாக வாங்கடான்னு காசை கொடுத்து கூப்பிட்டு பார்க்குறேன், ஒருத்தன் வரமாட்டேன். அந்த கிழடு கட்டைகளை பூரா காசை கொடுத்து குமிச்சு வண்டியில் இப்போ எங்கெங்கே போகிறானா திமுக கூட்டத்தை கொண்டு போய் குமிக்கிறேன், ஆளுகளை கொண்டு போய் குமிக்கிறேன். இந்த கூட்டம் மாதிரி அங்கே கொண்டு வரணும்னு பார்க்குறேன், முடியலை. இது பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இவன் பார்த்தா அங்கிட்டு ஏறிக்கிட்டு சரியான கூட்டம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அப்புறம் நீங்கள் அரசியல் அரங்கத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் திரு விஜய் அவர்கள் எழுதி வச்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறாரு. நான் எழுதி வைக்காமல் நான் பேசுகிறேன், என்னுடைய மனசுலேருந்து பேசுகிறேன், பார்த்துக்கங்க. இவர் பார்த்து பேசுகிறாரு, நான் பார்க்காம பேசுகிறேன். அப்போ பார்த்து எழுதின மாணவன் நல்லவனா, பார்க்காம எழுதின மாணவன் நல்லவனா, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நம்ம பதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு புள்ளி விவரத்தோடு பேசணும் என்ற ஒரு அடிப்படையிலையும், இன்றைக்கி நம்ம 1 to 1 சும்மா பேசலை, ஒரு பொது இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற மக்கள் அவர் மத்தியில் பேசும்பொழுது எதையுமே ஒரு புள்ளி விவரத்தோடு கரெக்டாக பேசணும். அதனால தான் அவர் பேசுகிறாரு. அப்போ பேசும்பொழுது பேப்பரை பார்த்து பேசுகிறாரு.